ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 26/2/2025 மகா சிவராத்திரி வருது. 60 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அபூர்வ யோகத்தில் இந்த சிவராத்திரி வருது. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து வித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதுங்கிறது அவ்வளோ சுலபத்தில் நடக்காது. அவங்க நிறைய பரிகாரம் வழிபாடுகள் நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனாலும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டங்களை அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணம் பாக்கியம் கைகூடி வராது. 30 வயதை கடந்து திருமணமாகாமல் அவங்க வீட்டில் பிள்ளைங்கள் இருப்பாங்க. திருமணம் நடந்துருச்சுனாலும் குழந்தை பாக்கியங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. எதிர்பாராத மரணத்தினால ஒரு துக்கம் வரும். நிம்மதியே இருக்காது. ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்தில் வேலைக்கு போவாங்க. ஆனால் அந்த வேலை கிடைக்காது. அப்படி கிடைச்ச வேலை ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்காது. இப்படி பிரச்சனை எல்லாம் ஒரு குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு வகையில் யாரோ விட்ட சாபம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூடிய ஜாதக கட்டத்தில் ஒரு சாபம், இப்படி ஏதாவது ஒரு சாபம் இருக்கும். போன ஜென்மம், அதற்கு போன ஜென்மம், யாராரோ செய்த பாவங்களுக்கெல்லாம் நம்ம குடும்பத்தில் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இந்த சாபத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னா, கட்டாயம் வர சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு உங்கள் கையால் இந்த பூவை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்துக்கோங்க. உங்களுடைய குடும்ப சாபங்கள் விலகி குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்க தொடங்கும். வருகிற புதன்கிழமை மகா சிவராத்திரி வருது. இந்த சிவராத்திரிக்கு 3ஆம் கால பூஜையில் ஈசனுக்கு உங்கள் கையால் தாழம்பூவை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். தாழம்பூங்கிறது பூஜைக்கு உகந்த பூ கிடையாது. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் கால பூஜை நடக்கும் இல்லையா, 12 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த 3ஆம் கால பூஜையில் சிவபெருமானுக்கு தாழம்பூவை வைப்பாங்க. யார் ஒருத்தவங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு 3ஆம் கால பூஜைக்கு தாழம்பூ வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் அனைத்துமே நிச்சயமாக நீங்கும். 100% இது உண்மையான ஒரு கூற்று. சிவபெருமானின் முன்னாடி உட்காந்து, ஈஸ்வரா, என் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய சாபத்தை நீ தான் விலக்கணும், என் குடும்பத்திற்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் சத்தியமாக விலகும். இந்த தாழம்பூ அவ்வளோ விசேஷமானது. ஆனால் இது எல்லா சாமிக்கும் எல்லா தெய்வத்துக்கும் இதை சூட்ட மாட்டாங்க. தாழம்பூங்கிறது அது சாபம் பெற்ற ஒரு பூவாம். அந்த பூவை எந்த பூஜைக்கும் வைக்க மாட்டாங்க. ஆனால் சிவபெருமானோட வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி நாளிலே 3ஆம் கால பூஜை இரவு 12 மணிக்கு தாழம்பூவை சூட்டுவார்கள். ஏன் தாழம்பூ சாபம் பெற்றது, ஏன் தாழம்பூவை அனைத்து தெய்வங்களுக்கும் வைக்கக்கூடாதுங்கிற கதை ஒன்று இருக்குது. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு சண்டை வந்துச்சான். அதுக்காக அதை தீர்த்து வைக்கிறதுக்கு சிவபெருமான் வந்திருக்கார். சிவபெருமான் சொல்லியிருக்காங்க, என்னுடைய அடியையும் முடியையும் முதல்ல யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறார். பாதத்தை காண வேணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுவும், முடியை பார்க்க வேண்டுங்கிறதுக்காக பிரம்மாவும் அவங்களோட பயணத்தை துவங்குறாங்க. விஷ்ணு பூமிக்கு அடியில் தோண்டி பார்த்து பாதத்தை அவங்களால பார்க்க முடியாமல் தன்னுடைய அகந்திலிருந்து வெளிவந்து ஈசன்ட்ட சரணடைஞ்சிட்டாரு விஷ்ணு பகவான். ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து அருளாசியை வழங்கிட்டார். சிவன் விஷ்ணு பகவானுக்கு அருள் கொடுத்துட்டார். அடுத்து பார்த்தா பிரம்மதேவா, அவர் தலைகணத்தோடு தலைமுடியை காணணும்னு உயரமாக போயிட்டுருக்காரு. ஆனாலும் அவரால் தலைமுடியை பார்க்க முடியல. வழியில் ஒரு தாழம்பூ வந்துட்டுருக்கு. அந்த தாழம்பூவை பார்த்து நீ எங்கேருந்து வர அப்படின்னு பிரம்மா கேட்குறார். அந்த தாழம்பூ சொல்லுது, நான் சிவபெருமான் தலையிலிருந்து கீழே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அந்த தாழம்பூக்கிட்ட பிரம்மா சொல்கிறாரு, சிவபெருமானோட தலைமுடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீ எம்பெருமான்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்னு பிரம்மதேவர் கோரிக்கை வைக்கிறாரு. அதையும் அது ஏற்றுக்கிட்டு சிவபெருமான்கிட்ட பொய் சாட்சி சொல்லிடுது. இந்த பூலோகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்ன்னு? தாழம்பூ பொய் சொன்னதுனால எம்பெருமான்கிட்ட மாட்டிக்கிச்சு. சிவபெருமானோட தலையில் இருந்த தாழம்பூ பிரம்மனுக்காக பொய் சொன்னதுனால நீ இனிமே தாழம்பூ பூஜைக்கு உகந்ததல்ல அப்படின்னு ஒரு சாபத்தை சிவபெருமான் கொடுத்துட்றார். எம்பெருமானுக்கு தாழம்பூவை எந்த காலத்துலேயும் சூட்டவே மாட்டாங்க. இருந்தாலும் தாழம்பூ விட மாட்டேங்குது. சிவபெருமான்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்குது.
சிவபெருமான் தாழம்பூக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்குறாரு. அதற்கான சாப விமோசனத்தையும் அவர் கொடுக்குறாரு. நீ பொய் சொன்னதற்காக உன்னை எந்த பூஜைக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் கால பூஜையின் போது உன்னை சூட்டி வழிபடுவாங்க. உன்னை எனக்கு சூட்டி வழிபாட்டை செய்வாங்க. இப்படி வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சாப விமோசனம் வழங்கப்படும் அப்படின்னு சிவபெருமான் தாழம்பூவுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த தாழம்பூவோட வரலாறு கதை. நாமும் தாழம்பூவை 3ஆம் கால பூஜைக்காக சிவபெருமானுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வருந்தினா நிச்சயமாக சாப விமோசனம் கிடைக்கும். பத்தினி சாபம், பெண் சாபம், கன்னி சாபம், பித்ரு சாபம், வழியாக வரும் சாபம், மாதா சாபம், பிதா சாபம், குரு சாபம், ஆச்சாரியர்கள் சாபம், பரதேசிகள் சாபம், எந்த சாபம் உங்களை தொடர்ந்தாலும் உங்கள் குடும்பத்தை தொடர்ந்தாலும் அந்த சாபத்திற்காக உடனடியாக விமோச்சனம் அந்த சாபத்திற்கு கிடைக்கும். மறக்காமல் பூக்கடைக்காரர்கிட்ட முதல் நாளே சொல்லி வச்சுடுங்க. தாழம்பூ வாங்கி சரியாக சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க பூஜைக்கு பயன்படுத்திப்பாங்க. உங்களால் முடிந்தால் நீங்கள் இரவு 12 மணி 3ஆம் கால பூஜைக்கு போயிட்டு நீங்கள் தாழம்பூ வாங்கி கொடுத்து நீங்கள் சிவபெருமான் பூஜையில் கலந்துக்கலாம். உங்களால் முடியாது, என்னால் இரவு கண்முழிக்க முடியாது, இல்லை பக்கத்தில் எதுவும் கோவில் இல்லை, 3ஆம் கால பூஜைலாம் நடக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாழம்பூ வாங்கி எந்த இடத்துல இந்த மாதிரி 4 கால பூஜை நடக்குமோ அங்கே அர்ச்சகர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. அவங்க பயன்படுத்திப்பாங்க. அவங்க பயன்படுத்தினாலே நிச்சயமாக நமக்கு அதோட பலன் கிடைக்கும். தாழம்பூவை சிவனுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 3ஆம் கால பூஜையில் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் அனைத்துமே நமக்கு நல்லது நடக்கும். முடியாத பட்சத்தில் நீங்கள் இதையாவது கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய 7 தலைமுறை பாவம்ல 21 தலைமுறை பாவமும் நீங்கும், கடன் தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும், குடும்பம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். மகா சிவராத்திரி நாளில் மறக்காமல் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சிவபெருமானை முழுவதுமாக நம்புங்க. எம்பெருமான் நினைத்தால் ஒரு நொடியில் நம்ம செல்வ செழிப்புலையும் சரி மற்ற அனைத்திலையும் நம்ம நம்பர் 1 இருக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது சிவபெருமான், குபேரருக்கு குபேரபதியை கொடுத்தது சிவபெருமான். எம்பெருமான் நினைத்தால் ஒரு நொடியில் நம்முடைய வாழ்க்கையும் மாறும், நமக்கும் அதிசயம் நடக்கும். மறக்காமல் இந்த ஒரு பூஜையில் கலந்துக்கோங்க. அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நன்றி.